ஒரு தடவை அவர் நைட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் வர்றாரு. எப்பவும் அவர் கையில் ஒரு டார்ச் லைட் வச்சுக்கிட்டு தலையில் ஒரு துண்டு கட்டிக்கிட்டு அவர் நடைப்பயிற்சி போகிறது பழக்கம். போது அந்த ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸில் வெளியே ஒரு சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்பி என்னப்பா சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்டேன்னு கேட்குறாரு. அவன் ஏதோ சொல்கிறான். சரின்னு மறுநாள் காலையில் அந்த சமயக்காரனை கூப்பிட்டு நீ இனிமேல் வேலைக்கு வராதுன்றாரு. ஒன்றுமே புரியல, எதுக்கு நம்மளை வேலைக்கு வர வேணான்றாரு, நம்ம என்ன தப்பு பண்ணணும். போயிடுறாரு. அவர் டெய்லி வந்து நிற்கிறாரு. ஒரு கொஞ்ச நாள் ஆகுது. அப்புறம் ஒரு நாள் அவர் வந்து எம்ஜிஆர் காரை விட்டு இறங்கும் போது வேகமாக ஓடியாந்து காலில் விழுகிறாரு. ஏன்னே நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்கள், எனக்கு என்னன்னே தெரியலை. நீங்கள் அது என்னென்னா எம்ஜிஆர் இந்த ஒர்க்கர்ஸ்க்கு தண்டனை கொடுக்கும் போது வீட்டுக்கு சம்பளம் அனுப்பிடுவார். பாவம் அவருடைய மனைவி மக்கள் என்ன செய்வாங்க, இவர் செஞ்ச தப்புக்கு அவங்க பட்டினி கிடைக்கக்கூடாதுன்னு. இது வேற இவங்களுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப உறுத்தம். நம்ம என்ன தப்பு பண்ணணும். அப்போ அவர் எம்ஜிஆர் சொல்கிறார், நீ அந்த சின்ன பையனுக்கு அன்றைக்கி மீன் வைக்கலன்றார். எந்த சின்ன பையனுக்கு என்றைக்கு மீன் வைக்கல, உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போது தெரிஞ்சிருந்தவர் அன்றைக்கி நைட்டு வாக் போனார். அப்போ அந்த பையன்கிட்ட கேட்டாருன்னு. அந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களுடைய பையன் எல்லாருக்கும் எல்லா உணவும் பரிமாறப்படணும் அப்படின்னு. அவனுக்கு மேஜை சாப்பாடு பரிமாறணும், அதை ரசித்து வயிறாக சாப்பிடணும்.